மக்கள் நல கூட்டணியுடன் தேமுதிக கூட்டணி சேர்ந்தது குறித்து சந்திரகுமார் இருவேறு தருணங்களில் தெரிவித்த மாறுபட்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் இணைந்து தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கிற லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பதற்கு இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. எனவே இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் வாக்காளர் பெருமக்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு முரசு சின்னத்திலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பம்பரம் சின்னத்திலும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திரம் சின்னத்திலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கதிரறிவால் சின்னத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மோதிரம் சின்னத்திலும் உங்கள் வாக்குகளை கொடுத்து வரும் காலத்திலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை முதலமைச்சராக்க மக்கள் நல கூட்டணியினுடைய கூட்டாட்சி தமிழகத்திலே நடைபெற நீங்கள் ஆதரிக்க வேண்டும். திடீரென 23ஆம் தேதி யாருக்குமே தெரியாமல் மக்கள் நல கூட்டணியோடு கூட்டணி சேர்ந்தார். நான் கேட்க இருப்பது, தேமுதிகவுடைய செயற்குழு பொதுக்குழு நடந்தது, தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது, தேமுதிகவிலே விருப்ப மனு கொடுத்தவர்களுடைய நேர்காணல் நடந்தது. அத்துணையிலும் கிட்டத்தட்ட 95% பேர் ஜெயலலிதாவை ஆட்சியில இருந்து இறக்க வேண்டும் என்று சொன்னால் தேமுதிக திமுக கூட்டணியோடு தான் வர வேண்டும் என்று கருத்து சொன்னார்கள். அன்றைக்கே என்னுடைய பொதுக்குழுவிலேயே இவர் ஒரு முடிவை அறிவித்திருந்தால் இதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து வந்திருக்காது. நேர்காணலிலே திமுகவோடு பேசுகிறேன், இவ்வளவு சீட்டுகள் கொடுக்கிறார்கள், இது ஓகேவா என்றெல்லாம் கேட்டுவிட்டு கடைசி நேரத்திலே, அதாவது அத்துணை பேருடைய, அதாவது தேமுதிக நிர்வாகிகள் மட்டுமல்ல, தொண்டர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மனநிலையையும் மறந்து தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் மாற்றிக்கொண்டதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.